குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு 2017க்கான பேப்பர் 3. ஆக்சுவலாக டிஎன் செட்டு 2017 பேப்பர் ஒன்று வந்து காமன் பேப்பரு, 2017 பேப்பர் 2 வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அதில், சரிங்களா? இப்போ வந்து பேப்பர் 3 2017 பேப்பர் 3 இன்றைக்கி எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ரைட், சரி. இப்போ ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போமா? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரியல் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டு, ஓகே, நாட் கன்வர்ஜென்ட், தட் மீன்ஸ் டைவர்ஜென்ட்டு. அது என்ன சீக்வன்ஸ் எப்படி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்னு இருக்கும்? புதுசாக அதை டேர்ம்ஸை போடுறாங்க. ஒரு சீக்வன்ஸ் எப்படி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் எப்படி கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் மட்டும் தான் எனக்கு தெரியும். சீக்வன்ஸில் சீரீஸை பொறுத்தளவு கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட் ஆர் அப்சொல்யூட்லி கன்வர்ஜென்ட், கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் இருக்குது, யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் கூட இருக்குது. சீரீஸில் தானே இந்த ரெண்டு வேர்டு வரும், சீக்வன்ஸில் இந்த வேர்டு ஓகே. ஸோ நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிற விரும்பலை. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டாக மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இப்போது ரியல் சீக்வன்ஸ் -1 1/n கொடுத்துட்டாங்களா? ஸோ ஃபார் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு பார்க்கணும், ஓகே? ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். ஏஎன் வந்து இஃப் என் இஸ் ஆட், என் இஸ் ஆக்சுவலாக அது எழுதிக்கலாமா? எல்ஜிஎம் எடுத்து n டைம்ஸ் -1 + 1 வரும், சரிங்களா? அப்போ என் இஸ் ஆடாக இருந்தால் என்ன வரும்? திஸ் பிளேஸ் -1 வரும். இப்போ -n + 1/n வரும். இஃப் n இஸ் ஈவன், n இஸ் ஈவனாக இருந்தால் திஸ் பிளேஸ் 1, அப்போ n + 1/n வரும், சரிங்களா? ரைட். ஸோ நமக்கு என்ன விஷயம் தெரியும்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா இது ரிசல்ட்டு தான். லெட்டு ஏஎன்கே இது சப்சீக்வன்ஸ், சரிங்களா? பி கலெக்ஷன் ஆஃப் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏஎனுக்கு நிறைய சப்சீக்வன்ஸ் இருக்கும், அது எல்லா கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் எடுத்துட்டேன். சப்போஸ் இந்த சீக்வன்ஸ் வந்து ஏஎன், இந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எல்னு சொல்லணும்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈச் சப்சீக்வன்ஸ் வந்து இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு எல், ஓகேங்களா? இது முக்கியமான ரிசல்ட். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எல்லாக இருந்தால் அதோட ஒவ்வொரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸும் அதே லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகும், சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ரைட்டுங்களா? அதேமாதிரி ஒரு சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டியாக இருந்தால் அதோட எந்த ஒரு சப்சீக்வன்ஸும் டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதுமாதிரி ஒரு சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் டு -∞ இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதோட எந்த ஒரு சப்சீக்வன்ஸும் டைவர்ஜன்ஸ் டு இன்ஃபினிட்டியாக -∞ இருக்கும், சரிங்களா? ரைட். இப்போ இன்னொரு ரிசல்ட் உண்டு. எப்படின்னா, இப்போ இதிலே இப்போது எடுத்துருவோம். இப்போ சப்போஸ் வந்து இந்த ரெண்டு சீக்வன்ஸ், இந்த ஆட் சீக்வன்ஸ் ஈவன் சீக்வன்ஸ் நான் எடுத்துக்குவேன், சரிங்களா? லெட் A to n, ரைட்டுங்களா? இது ஆட் சீக்வன்ஸ் அண்டு A to n -1 or +1, B to subsequence ஆஃப் ஏஎனுக்கு ரெண்டு சப்சீக்வன்ஸ், ஆட் சப்சீக்வன்ஸ் ஈவன் சப்சீக்வன்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? ரெண்டு சப்சீக்வன்ஸ் எடுத்தாச்சு. சப்போஸ் இந்த சப்சீக்வன்ஸ் இது கன்வர்ஜஸ் டு எல், சப்சீக்வன்ஸ் டு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். கன்வர்ஜென்ட் இது ரெண்டுமே என்னது கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸாக இருக்குது, சரிங்களா? இப்போ இது கன்வர்ஜஸ் டு எல் அண்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்டு A to n -1 இதுவும் கன்வர்ஜஸ் டு எல்லாக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் என்னது கன்வர்ஜஸ் டு எல்லாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட், சரிங்களா? ஆக்சுவலாக ரெண்டு ஆட் சீக்வன்ஸ், ஆட் சப்சீக்வன்ஸ் ஈவன் சப்சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம். அது ரெண்டுமே என்னது கன்வர்ஜென்ட்டாக இருக்குது, முக்கியமானது ரெண்டுமே கன்வர்ஜென்ட்டாக இருக்குது, சரிங்களா? ரைட். இஃப் தென் இதுவும் கன்வர்ஜஸ் டு எல், இதுவும் கன்வர்ஜஸ் டு எல்லாக இருந்தால் அதோட ஒரிஜினல் சீக்வன்ஸு கன்வர்ஜஸ் டு எல்லாக இருக்கும், அதோட சூப்பர் சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு எல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இதை ரிஜெக்ட் பண்ணுறேன், ரைட்டுங்களா? இப்போ பாருங்களேன், ஸோ இது ஆட் சீக்வன்ஸ், இது ஈவன் சீக்வன்ஸ், இதுதான் A to n, A to n -1 ரைட்டுங்களா?
இப்போ இது கன்வர்ஜஸ் டு -1, இது கன்வர்ஜஸ் டு +1. அப்போ ரெண்டு சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் தான். இது ரெண்டுமே ஆக்சுவலாக இது வந்து கன்வர்ஜஸ் டு -1, இது கன்வர்ஜஸ் டு +1. அப்போ ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போது ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா? இப்போ இது கன்வர்ஜஸ் டு -1, இது கன்வர்ஜஸ் டு +1. அதனால் இது டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு, இது கன்வர்ஜ் ஆகாது. சரிங்களா? ஸோ அதான் ரீசன். அப்போ இது வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து என்னது டஸ் நாட் கன்வர்ஜென்ட். ஸோ இதுதான் ஆன்சர் ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் புரியுதான்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சப்செட் ஆஃப் ஆர் கொடுத்துருக்காங்களா, எஸ்ஸு, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் such that x is positive real number such that summation x 1 to infinity x to the power root n less than infinity. இந்த செட்டு கொடுத்து இதுக்கு சுப்ரீமம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த செட்டு கொடுத்து இதுக்கு சுப்ரீமம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஓகே ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த பாசிட்டிவ் ரியல் நம்பருக்கு இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிச்சி எஸ் தான் அந்த செட்டு, அதுக்கு நம்ம சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த சீரீஸ் வந்து எந்த ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, இதுதான் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இது 0 to infinity ரைட்டுங்களா? இதுதான் இந்த செட்டு. இப்போ இங்கே உள்ள எந்தெந்த நம்பர்லாம் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த கலெக்ஷன் தான் எஸ். கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? திஸ் இஸ் த கான்செப்ட் ரைட். இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் ஆமாம் எக்ஸ் வந்து 0 to infinity. ஆமாம் எக்ஸ் 0 to infinity. இப்போ அட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0ல் அட்டு எக்ஸ் ஈக்குவல் 0ங்கிறது இந்த எஸ்ஸில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். அப்படின்னா நான் இந்த சீரீஸ் வந்து இந்த பாயிண்டில் கன்வர்ஜென்ட்டாக இருக்குன்னு பார்க்குறேன். சரிங்களா? இப்போ எக்ஸ் 0 போட்டால் என்ன வரும், இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? n 1 to infinity x to the power root n is convergent. சரிங்களா? அடுத்து அட்டு இப்போ ஆக்சுவலாக ஆப்ஷனை வச்சு நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? வேறு என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக இது என்னென்னா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸு லைஸ் பிட்வீன் 0 to 1 எடுத்துக்கலாமா? 1 எடுத்துக்கிறேன். அப்போ அட்டு எக்ஸ் ஈக்குவல் 1 போடும்போது இந்த சீரீஸ் வந்து சமேஷன், இந்த சீரீஸ் என்னவா மாறிடும்னா இந்த மாதிரி மாறிடும், n 1 to infinity. இது ஆக்சுவலாக 1 + 1 + 1 பண்ணுவோம். இது வந்து இது டைவர்ஜென்ட் சீரீஸ். சரிங்களா? அட்டு 1ல் வந்து இது வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ் ஆகிரும். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு மேலெலாம் இது என்ன டைவர்ஜென்ட் சீரீஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்பிட்வீன் எக்ஸ் வந்து 0 to 1க்குள்ளே நான் செக் பண்ணுறேன். சரிங்களா? 0 to 1க்குள்ளே செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது என்ன வரும்னா, எக்ஸ் டு 0 to 1க்குள்ளே செக் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். கொஞ்சம் பாருங்கள், ஜாமெட்ரிக் சீரீஸ் நமக்கு என்ன தெரியும்னா, சமேஷன் என்னது எக்ஸ் டு தி பவர் என்ன, எக்ஸ் டு தி பவர் n சீரீஸ். சரிங்களா? சீரீஸ் n 1 to infinity இப்படி இருக்கா, இஸ் கன்வர்ஜென்ட் இஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1க்குள்ளே இது வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் டைவர்ஜஸ், இதுக்கு வெளியெல்லாம் டைவர்ஜ் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போது இந்த 0 to 1ல் வந்து இது வந்து கண்டிப்பாக என்னது, இது வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போது இந்த கலெக்ஷன்லாம் இங்கே எஸ்ஸில் வந்துடும். அப்போது எஸ்ஸுங்கிற செட் என்னவாக இருக்கும்னா, இப்போ 0ங்கிற பாயிண்ட்டில் வந்து அதை 1க்கு மேலே இங்கே கன்வர்ஜென்சி நடக்காது. சரிங்களா? இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகாது 1க்கு மேலேலாம். அப்போது இப்போ இந்த கலெக்ஷன் வந்து 0ல் கன்வர்ஜென்சி நடக்குது. அப்போ 0 belongs to S. அப்போ 0 to 1. இப்போ இந்த செட்டே க்ளோஸ் இன்டர்வல்ஸ் 0 to ஓப்பன் 1ன்னு வரும். அப்போ இது சுப்ரீமம் என்ன வரும், சுப்ரீமம் கேட்டாங்கன்னா 1 வரும். சரிங்களா? இன்ஃபீமம் கேட்டாங்கன்னா 0 வரும். இவ்வளோதான். இப்போ சுப்ரீமம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 1. சரிங்களா? ரைட். ஆப்ஷனும் கரெக்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதனால் இந்த கொஸ்டினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒரு ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் கொடுக்காம விட்டுருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக எஃப்என்ங்கிறது ஒரு சீக்வன்ஸ், எஃப்என் சீக்வன்ஸ். டொமைன் என்னென்னா 0 to 1லேருந்து 6க்கு போகக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் சீக்வன்சஸ். இப்போ ஓகே, ஃபார் n belongs to n.
அப்போது நிறைய சீக்வன்ஸ் இருக்கும் சரிங்களா. F1ங்கிறது ஒரு சீக்வன்ஸ். F1ங்கிறது க்ளோஸில் 0 to 1லேருந்து 6 போகக்கூடிய சீக்வன்ஸ். F1 F2 F3 F1. இப்போ இதுவே ஒரு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி G1 G2 இது ஒரு நிறையா சீக்வன்ஸ் இருக்கும். அதாவது நிறைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ரைட். அதை இப்படி பண்ணுறோம். F1 F2 F3 இது போய். ஸோ இதான் என்னது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இதுவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதை சீக்வன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். G1 G2 G3 இதுவும் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எதுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுதான் பார்க்க போகிறோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கன்வெர்ஜஸ் டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகும். அது என்னென்னு நம்ம பார்க்குறது தான் நமக்கு வேலை. ஓகேங்களா, அதுதான் இங்கே கான்செப்ட். பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜ் ஆகுதா இல்லை கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லியான்னு பார்க்கணும். சரிங்களா. இப்போது ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு சில தியரம்ஸ்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு லிமிட்டு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் இதை எடுத்துக்கிறேன். லிமிட்டு n tends to infinity fnx கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா. ரைட், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எழுதி வச்சுக்கோ. லிமிட்டு n tends to infinity x to the power n 1 plus xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது என்னென்னா அதாவது நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேலையை அலாட் பண்ணும்போது அது சாதாரண சீக்வன்ஸாக மாறி. இப்போ எக்ஸுக்கு ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா சாதாரண சீக்வன்ஸ் இன் ஆரில் மாறிடும். சரிங்களா. எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும்போது யூஸ்வல் சீக்வன்ஸ் இன் ஆரில் வந்துடும். சரிங்களா. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம். ரைட்டா. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 0 நான் எக்ஸுக்கு நான் 0வில் செக் பண்ணுறேன். 0வில் இது என்னவாகும் பார்ப்போமா. அட் 0 கொடுக்கும்போது என்ன ஆயிரும், இது கன்வெர்ஜஸ் 0 வரும். சரிங்களா. 1 கொடுக்கலாமா. ஸோ 1 கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். அப்போது இந்த 1 கொடுக்கும்போது 1/n ஆக்சுவலாக இது 1. ஸோ கன்வெர்ஜஸ் டு 1/2 மாறும். சரிங்களா. அப்போ ஆக்சுவலாக எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது இந்த சீக்வன்ஸு கன்வெர்ஜஸ் டு 0 மாறும். 1 கொடுக்கும்போது கன்வெர்ஜஸ் டு 1/2 மாறுது. ரைட்டுங்களா. அதே நேரத்தில் இன் பிட்வீன் 0 to 1 கொடுக்குறேன். 0 to 1 கொடுக்கும்போது என்னவா மாறும்னா ஆக்சுவலாக 0 to 1 கொடுக்கும்போது என்ன வரும்னா இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸாக மாறும். ஆக்சுவலாக இது வந்து கன்வெர்ஜஸ் டு இல்லை இப்படி எழுதிக்குமா. லிமிட்டு இதை அதாவது 1/1 + x. ஸோ எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் n அதை வெளியே எடுத்துக்குவோம். அப்போ நம்ம இதை பொறுத்து நம்ம என்ன வரோம்னா அந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் டைவர்ஜ் வரும். சரியா, அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரிங்களா. ரைட். இப்போ நான் எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா இது 0 ஆயிரும். எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது கன்வெர்ஜஸ் 1/2 வரும். எக்ஸ் 0 இது வந்து ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ். அப்போ கன்வெர்ஜஸ் 0 ஆயிரும். அப்போது எக்ஸுக்கு நான் 0லேருந்து 1 வரைக்கும் கொடுக்கும்போது இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0. எக்ஸுக்கு நான் பர்டிகுலராக 1 கொடுக்கும்போது இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் 1/2 ஆயிரும். ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் f of xன்னு சொல்லுவோம். இதை தான் f of xன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த f of x. ஓகே, அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஸோ கன்வெர்ஜஸ் டு பாயிண்ட் வைஸ் ஆன் திஸ். ரைட்டுங்களா. ஆக்சுவலாக என்னென்னா fn கன்வெர்ஜஸ் டு f பாயிண்ட் வைஸ் ஆன் 0,1. சரிங்களா. ஸோ fn வந்து பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ் டு f of x fங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து இது கன்வெர்ஜ் ஆயிருக்கு. சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ணணும்னா கன்வெர்ஜ் ஆயிடுச்சு. சரிங்களா. இப்போ வந்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்ட்டாக இல்லையா நான் செக் பண்ணணும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆக்சுவலாக இதுக்கு சில தியரம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன தியரம்ஸ்னால் அதை மட்டும் லைட்டாக கோட் பண்ணிக்கிறேன். சில தியரம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 by 1 எழுதுகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்னா ஸோ ஆக்சுவலாக மெயினாக இந்த தியரத்தை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் செலக்ட் fn be a sequence of continuous functions. சரிங்களா. ஆன் ஈங்கிறது ஏதோ ஒரு செட்டு, காம்பேக்ட் எதுவுமே ஆர்டினரி செட்டு. சரிங்களா. ஆனால் அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் ஆன் ஈயில். சரிங்களா. இருந்து இஃப் இந்த fnங்கிற சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லி ஆன் இ. சரிங்களா. இந்த fnங்கிற சீக்வன்ஸ் சப்போஸ் இந்த fnங்கிற சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லி ஆன் இ, தென் இந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த f வந்து இஸ் கண்டினியூஸ் ஆன் ஈயாக இருக்கும். சரிங்களா. இஸ் கண்டினியூஸ் ஆன் ஈயாக இருக்கும். இதுதான் தியரம். சரிங்களா. இது ஒரு முக்கியமான தியரம்.
சரிங்களா. இதோட கான்வர்ஸ் பார்ட்டு need not be true. கான்வர்ஸ் need not be true. ஸோ முக்கியமான இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது, அதோட லிமிட்டிங் ஃபங்க்ஷனும் என்னது கண்டினியூஸாக இருக்கும். அதாவது எஃப்என் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருந்தால் சரிங்களா, கான்வர்ஸ் need not be true சரிங்களா. இது ஒரு தியரம். ஸோ செகண்ட் தியரம் என்னென்னா தியரம் 2. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலாக இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா, சிஎஸ்ஆர் எக்ஸாம்லேயே கேட்பாங்க. அடுத்த தியரம் வந்து என்னென்னா காசி கிரைட்டீரியா. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ சப்போஸ் லிமிட் n tends to infinity fn f of x, அதாவது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு f of x சரிங்களா ஆன் E. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு பாயிண்ட் வைஸ் சரிங்களா, பாயிண்ட் வைஸ் டு f ஆன் Eன்னு எடுத்தாச்சு சரிங்களா. fn converges to f uniformly on E if and only if given epsilon greater than 0 there is a stage n there is a natural number n such that fnx minus fmx less than epsilon for every n comma m greater than or equal to n for every x belongs to E. சரிங்களா, இதுதான் காசி கிரைட்டீரியா. ஸோ இப்படி வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், f1 வந்து கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லி சொல்லுவோம் சரிங்களா. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸை எப்படி நம்ம யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக மாற்றலாம் சரிங்களா. ரைட், இது தியரம் 2. தியரம் 3 என்னென்னா அந்த எம்என் டெஸ்ட்டு சொல்லுவோம். எம்என் டெஸ்ட் ஃபார் சீக்வன்ஸ். சீரீஸ்லேயே ஒன்று இருக்கும் ஃபார் சீக்வன்ஸ். அது என்னென்னா அதே தான், லிமிட் n tends to infinity fnx converges to f on E சரிங்களா. ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆ இருக்குது சரிங்களா. அதே நேரத்தில் எம்என்கிறத புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம். அது என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் x belongs to E fnx minus f of x. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு எம்என்கிற ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறோம். சப்போஸ் fn converges to f uniformly on E if and only if இந்த சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் வந்து mn வந்து கன்வர்ஜஸ் 0 இருக்கணும் as n tends to infinity. ஸோ இது எம்என் டெஸ்ட் ரைட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து இந்த ரெண்டு இதை வச்சு இந்த எம்என்கிற புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா. க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்போஸ் எம்என் இது ஆக்சுவலாக இதுதான் எடுப்போம். இதான் ஸோ எம்என் கன்வர்ஜன்ஸ் 0 இருக்கும்போது இருந்துச்சுன்னா இந்த எஃப்என் இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்டாக மாறிடும் சரிங்களா. இது தியரம் 3, இது முக்கியமானது. தியரம் 4 ஸோ மேக்ஸிமம் மினிமம் சுப்ரீமம் வரும்போது மேக்ஸிமம் மினிமம் பண்ணுவோம். நம்ம கால்குலஸில் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் மினிமம் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் சரிங்களா. அடுத்த ஒரு தியரம் என்னென்னா டின்னிஸ் தியரம். டின்னி தியரம்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா இது ரொம்ப நைஸாக இருக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஈச் ஒரு ஃபங்க்ஷன் எடுப்போமா, இஃப் என்ன எஃப்என் ஒவ்வொரு எஃப்என்னும் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பேக்ட் செட். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னது கண்டினியூஸாக இருக்கணும் ஆன் ஏ காம்பேக்ட் செட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னது ஆர்டினரி செட்டாக போதும். இப்போ இது காம்பேக்ட் செட்டாக இருக்கணும், எல்லாமே இங்கே பெர்ஃபெக்டாக இருக்கணும் சரிங்களா. அடுத்து செகண்ட், இப்போ இது ஒரு நைஸ் கேரக்டர் இதுக்கு இருக்கணும். ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் ஆன் காம்பேக்ட் செட் ஈல சரிங்களா. அடுத்து இன்னொரு நைஸ் கேரக்டர்னா ஈச் எஃப்என் வந்து இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங். ரெண்டாவது இது அடுத்த இதுவும் இருக்கணும் சரிங்களா. மூணாவது அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜ் ஆகுது. n tends to infinity fnx converges to f of x on E this compact set இருந்து அடுத்து இந்த லிமிட்டிங் அதுவும் என்னது கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் இ. ஸோ எல்லாமே இங்கே என்னது ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா.
இந்த லிமிட்டிங் ஃபங்க்ஷன் என்னது கண்டினியூஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் ஆயிரும் ஆன் இ. சரிங்களா? ஸோ இதான் முக்கியமான. ஓகே, அப்போ ஒரு ஃபங்க்ஷனே ஒரு காம்பேக்ட் செட்டில் டிஃபைன் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணலாம். ஓகே, காம்பேக்ட் செட்டில் டிஃபைன் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணலாம். காம்பேக்ட் செட்டில் மட்டும்தான் இதை நம்ம செக் பண்ண முடியும். இப்போ ஒரு க்ளோஸ் இன்டர்வல் ஏ, பி கொடுக்கும்போது நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆரில் கொடுக்கும்போது செக் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றும் கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ் ஆன் ஏ காம்பேக்ட் செட்டில் இருக்கணும். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மோனோட்டானிக் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக இருக்கணும். அது வந்து என்னது, அது வந்து கன்வர்ஜஸ் டு எஃப்க்கு கன்வர்ஜ் ஆகணும். சரிங்களா? அதே நேரத்தில் லிமிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அந்த எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் இ. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்ன எல்லா ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இது எந்த தேரத்தை சப்போர்ட் பண்ணுறதுனா, ஆக்சுவலாக இந்த தேரத்தை என்ன பண்ணுறேன்னா இந்த தேரத்தை சப்போர்ட் பண்ணலை. ஃபஸ்ட் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை தேரத்தை சப்போர்ட். ஏன்னா எஃப்என் இது வந்துச்சு பாருங்களா. ஸோ இது ஆக்சுவலாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இந்த எழுதியிருக்கும் ஒவ்வொன்றும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இதுவும் கண்டினியூஸ். அப்போ கோஷியண்டாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒவ்வொரு எஃப்எனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இந்த ஃபங்க்ஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி வந்துருச்சு. ரைட்டுங்களா? ரைட். சாரி, எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னு இருந்தால் இது வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் P இம்ப்ளைஸ் Q. சரியா? இதை இம்ப்ளைஸ் இது ஈக்குவலண்ட் என்ன, நெகேஷன் Q இம்ப்ளைஸ் நெகேஷன் P. அதை நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இது P இம்ப்ளைஸ் Qன்னு ஸ்டேட்மெண்ட் தெரியும். இப்போ என்ன வரும், நாட் இம்ப்ளைஸ் நாட்னு வந்து அதில் இல்லாமா இந்த இதை யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் எஃப் வந்து நாட் கண்டினியூஸ் நான் செக் பண்ணாலே போதும். அப்போது இந்த எஃப்ங்க லிமிட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட்டு 1. ஸோ 1 கண்டினியூஸாக இருக்காது. ஒன்னோட ரைட் லிமிட் லெஃப்ட், ஒன்னோட 0 to 1 தானே பேசுகிறோம். ஸோ ஒன்னோட லெஃப்ட் லிமிட்டு 0 வரும். பட் இங்கே ரைட் லிமிட் பேச முடியாது. சரியா? இங்கே ஒரே ஒரு லெஃப்ட் லிமிட்டு வரும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா லிமிட்டு extends to 1 minus f of x. அது என்ன வரும்னா 0 வரும். ரைட்டா? அடுத்து f of 1 கண்டுபிடிக்கணுமா, 1 என்ன வரும்னா 1 வந்து 1/2 வரும். அப்போ இது ரெண்டும் வேறு வேறு. அப்போ வந்து என்னது, இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ் அட்டு 1 கண்டினியூஸ் இல்லை. ஸோ கண்டினியூட்டி இல்லாதனால இது இல்லைன்னு சொல்லி இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது கண்டினியூட்டி இல்லைன்னா ஸோ யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் வராது. சரிங்களா? ஸோ therefore F1 converges uniformly on the interval 0,1. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல. சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து அந்த இயர் கொஷின்ஸ் அதில் வந்து டைம் அதிகமாக கொடுத்ததுனால நம்ம இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி சொல்லியாச்சா. யூனிஃபார்ம்லி இல்லைன்னு சொல்லி டஸ் நாட் யூனிஃபார்ம்லி இல்லை. அப்போ யூனிஃபார்ம்லி இல்லைன்னு சொல்லும்போது போத் கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லி, போத்னால இது ஆப்ஷன் ரிஜெக்ட் ஆயிரும். F1 கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி, ஸோ அது ரிஜெக்ட் ஆயிடுச்சா. அப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம GNX வருவோமே. இப்போ GN எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா xn 1 + nx. ஓகே, இப்போ லிமிட்டு n tends to infinity gn of x கண்டுபிடிக்கிறேன். அப்போ லிமிட்டு n tends to infinity x to the power n 1 + nx. சரிங்களா? ரைட். ஸோ அப்போ எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருவோம், 0 to 1. சரிங்களா? ரைட். ஸோ என்ன ஆகும்னா எக்ஸு நான் 0 கொடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸு 0 கொடுக்கும்போது ஸோ இங்கே 0 ஆயிரும். ஸோ கன்வர்ஜஸ் டு இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது 1/1 + n 1/1 + nங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 ஆயிரும். சரிங்களா? இன்பிட்வீன் கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்பிட்வீன் கொடுக்குறோம். இன்பிட்வீன் கொடுக்கும்போது என்ன, ஆக்சுவலாக நான் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த தியரம். ஸோ இது பவுண்டட் சீக்வன்ஸ், ரைட்டுங்களா? இது பவுண்டட் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு 0. ஓகே, இது எழுதியிருப்போம். அதாவது an வந்து
an is bounded sequence, and bn converges to 0, then a and b அதோட மல்டிப்ளிகேஷன் சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0 ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதை நான் யூஸ் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ இது பவுண்டட் சீக்வன்ஸ், இது 1/1 + nxங்கிற சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0, therefore இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0. ஸோ அவ்வளோதான். அப்போது ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0. ஓகே, 0 தான் நம்மளோட g of x ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஃபார் எவ்ரி x belongs to 0,1. அப்போது இந்த ஃபங்க்ஷன் கன்வெர்ஜஸ் டு 0 ஃபங்க்ஷனுக்கு இது கன்வெர்ஜ் ஆகுது. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இது வந்து யூனிஃபார்ம்லி இல்லையான்னு செக் பண்ணணும். சரிங்களா, யூனிஃபார்ம்லி இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போது நம்ம இந்த தியரத்தில் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இந்த தியரத்தை ஓகே, ஸோ கன்வெர்ஜன்ஸ் டு யூனிஃபார்ம்லி வந்துடுச்சு. இப்போது mn டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? mn டெஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போ mn அர்த்தம் சுப்ரீமம் ஆஃப் x belongs to close to 0,1 modulus of gn of x, அதாவது xn 1 + nx minus 0, லிமிட்டிங் ஃபங்க்ஷன் 0 g of x ரைட்டா. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன், அப்படி டிஃபரன்ஷியேஷனாக எடுத்து பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, இதை நான் இந்த ஃபங்க்ஷனை என்ன செய்வேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா ஓகே, இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு கச் ஆஃப் எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். x⁴n 1 + nx. இதை நான் டிஃபரன்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். கச் டேஷ் ஆஃப் எக்ஸு இப்போ என்ன வரும், 1 + nx the whole square, 1 + nx n into x⁴n - 1 minus x⁴n n வரும். சரிங்களா, செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டுடலாம். ஆக்சுவலாக செகண்ட் டெரிவேட்டிவ் வந்துடும். சரிங்களா, நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் மேக்ஸிமம் மினிமாவுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன வரும்னா this = 0 எடுக்கும்போது 1 + nx n into x⁴n by xன்னு இது எழுதிக்கலாமா? x⁴n into n = 0. இதை கொண்டு போயிட்டு ஸோ 1 + nx n x⁴n = இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ n கேன்சல் ஆகிடுது. அப்போது எக்ஸ் இங்கே கொண்டு போகிறோம், 1 + nxன்னு வந்துடுதா. ஸோ நமக்கு தேவை என்னென்னா எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போது 1 = x - nx. ஸோ எக்ஸை காமன் எடுத்துட்டோம்னா 1 - nன்னு வரும் 1. அப்போ எக்ஸ் வந்து 1/1 - nன்னு கிடச்சிருச்சு. சரிங்களா, எக்ஸ் வந்து இது. ஆக்சுவலாக நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். சரிங்களா, செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இந்த பாயிண்ட் அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து சுப்ரீமம் வேல்யூ கிடச்சிருக்கு நம்ம எடுத்துருவோம். சரிங்களா, அது வந்து நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் சுப்ரீமம் கிடைக்கும். ரைட்டுங்களா, ரைட். ஸோ இதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போ mn வந்துருச்சுன்னா சுப்ரீமம் கிடச்சிச்சு இந்த இடத்துல வந்துடும். ஆக்சுவலாக இதை வந்து கண்டுபிடிச்சி இதோட செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருச்சு. அதனால் இந்த 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 பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டைன்ஸை மேக்ஸிமம் வேல்யூ. ரைட்டுங்களா, ரைட். அப்போது இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ சுப்ரீமம் கிடையாது. அப்போ xn எண்ணுக்கு பதில் கொடுத்துடலாமா? ஸோ எண்ணுக்கு பதில் என்ன கொடுக்கலாம்னா x⁴n. ஸோ 1 + nx. ஸோ இந்த nx அந்த 1 + nxக்கு பதில் நம்ம எக்ஸ் கொடுத்துடலாம். 1 + nx பதில் எக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து இங்கே x⁴n இருக்கா. இப்போ mங்கிறது x⁴n - 1ங்கிறது மாறிடுது. அப்போது இந்த சீக்வன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். கன்வெர்ஜஸ் 0, ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் கன்வெர்ஜஸ் 0. எக்ஸ் வந்து 0 to 1க்குள்ளே இருக்கும்போது இது வந்து என்னது 0லையும் அப்போ இந்த mn வந்து கன்வெர்ஜஸ் 0வாக இருக்கிறதுனால இந்த gnங்கிறது கன்வெர்ஜஸ் டு g யூனிஃபார்ம்லி ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1. சரிங்களா, ஸோ இப்படி பண்ணணும். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து இதான். அப்போது வந்து gn என்னது யூனிஃபார்ம்லி கன்வெர்ஜ். இது ஆன்சர் இல்லை. ஓகே,
ஸோ இந்த கொஸ்டினுக்கு டைம் அதிகமாக எடுத்துருக்கு, ஏன்னா நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் கொடுத்த தியரம் முக்கியமான தியரம், அதாவது யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது பார்த்தாலே தெரியுதா? ஸோ எக்ஸ்ங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஃபார் ஈச் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது 1 + 1 + 1ன்னு வரும். எக்ஸ் நான் ஃபஸ்ட்டு சமேஷன் n0 to infinity xn. ஸோ இது எக்ஸ் வந்து இதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவங்க கன்வர்ஜெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் எக்ஸுக்கு நான் 1 கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா, இந்த சீரீஸ் வந்து இப்படி மாறிடும். 1 பவர் n 1 + 1 + 1 + 1 இருக்கும். இப்போ 1 வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆட் பண்ண என்ன வரும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ் சீக்வன்ஸாக சீரீஸாக மாறிடும். அப்போ அதனால் இது ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ சிமிலர்லி இதே தான் சிமிலர்லி, ஏன்னா அதாவது கன்வர்ஜே ஆகலை, இப்படி யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் வரும். ஸோ அதனால் இது ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு என்ன பண்ணலாம்? இது ரெண்டுக்குமே என்ன பண்ணலாம்? நம்ம இது பண்ணலாம், காசி கெடமார்க் தீர்வை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஸோ n0 to infinity x⁴n/n எடுத்துக்கலாமா? அப்போ இது an எடுத்துக்கிறேன். an = 1/n. இப்போது ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலானது லிமிட் n → infinity an/an + 1 என்ன வரும்? ஆக்சுவலாக பாசிட்டிவ் நம்பரில் சுப்ரீமம் மாடுலஸ்லாம் எடுக்கல. சரிங்களா? இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போது லிமிட் n → infinity என்ன வரும்? 1/n n + 1/nன்னு வருமா? இப்போ இது கன்வர்ஜஸ் டு 1. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1ன்னு வந்துருச்சு. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு 1ன்னு வந்துருச்சு. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1ன்னா என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த எக்ஸ் therefore x - 0. ஏன் x - 0 எழுதியிருக்குன்னா, ஆக்சுவலாக சப்போஸ் நம்ம சீக்வன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சீரீஸ் வந்து இப்படி இருக்குது, an x - a⁴n கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா x - a ரைட்டா லெஸ் தென் இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ நமக்கு 0 at 0.0னால நான் இப்படி எழுதியாச்சு. இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எழுதுவோம். எக்ஸ் வந்து 1ன்னு வந்துருச்சா? ஓகே, அப்போது எக்ஸ் வந்து ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக ஆகும். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்து ஆக்சுவலாக இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் அப்படின்னா நான் பேசுகிறது கொஞ்சம் நேரம் ஆகும், அது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த பாயிண்டில் கன்வர்ஜென்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இந்த எண்டிங் பாயிண்ட்ஸில் வந்து கன்வர்ஜென்ட் ஆகுமா இல்லையா நான் செக் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த பாயிண்டில் கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அது அட்டு x = 1 இந்த ரெண்டு எண்டிங் பாயிண்டில் ஆகுமா ஆகாது? ஆக்சுவலாக என்னென்னா இந்த பாயிண்ட்ஸுக்கு அவுட் சைட் 1க்கு மேலே -1 கீழே உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள எந்த ஒரு பாயிண்ட்லேயும் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த அட்டு பாயிண்ட் நம்ம செக் பண்ணோம். அட்டு x = 1 போட்டும்போது என்ன ஆயிரும்னா இந்த சீரீஸ் என்னவா மாறிடுதுன்னு பாருங்கள். அட்டு x = பாருங்கள் என்னவா மாதிரி அட்டு x = 1 கொடுக்கும்போது என்னவா மாறிடும்னா, எக்ஸ்க்கு இந்த இடத்துல 1 கொடுங்க. ஸோ 1/nங்கிற சீரீஸாக மாறி 1/nங்கிற சீரீஸ் வந்து டைவர்ஜென்ட் சீரீஸ். சரிங்களா? இப்போ அட்டு x = -1 போடுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், -1n/n வந்து இது கன்வர்ஜென்ட் சீரீஸ். சரிங்களா? ஸோ இது என்ன லாஸ்ட் கிளாஸில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா சமேஷன் 1/np, பிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகே, லெட் பிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். பிங்கிறது p belongs to open interval 0, இது கன்வர்ஜென்ட்டு இஃப் p வந்து கிரேட்டர் தென் 1, p வந்து 1க்கு மேலே இருக்கணும். ஸோ b belongs to open interval 1 to infinity. ஓகே, அது ஓகே 1 to infinity. அதே நேரத்தில் இது டைவர்ஜென்ட் ஆகும். டைவர்ஜென்ட்டு இஃப் p belongs to 0 to 1ல் இது டைவர்ஜென்ட் ஆகும். சரிங்களா? இப்போ அதே இன்னொன்று இருக்கும், இன்னொன்று அல்டர்னேட்டிங் சீரீஸ் -1n/np இப்படி இருக்கும். இதுலேயும் என்னது p belongs to open interval 0, இது கன்வர்ஜென்ட். ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அவ்வளோ கான்செப்ட்.
ஸோ இது வந்து எல்லா பாயிண்ட்லேயும் கன்வர்ஜென்ட் ஆகும், டைவர்ஜென்ட்டே ஆகாது. கன்வர்ஜென்ட் இஃப் p பிலாங்ஸ் டு 0 to infinity. ஸோ எடுத்துக்கிட்ட எல்லா பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். ஓகே, இது ஒரு முக்கியமான ரிசல்ட் ரைட்டுங்களா. நிறைய பேருக்கு இது தெரியும், இது தெரியாது ரைட்டுங்களா. ஸோ அதனால் இது வந்து என்னது, இது வந்து கன்வர்ஜென்ட் சீரிஸாக மாறிடுது சரிங்களா. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலாக இது வராது. ஆக்சுவலாக இதுக்கு எதுவுமே வராதே. ஆக்சுவலாக ஒன்றில் தான் வராது எக்ஸு. ஆக்சுவலாக இது ஆப்ஷனே தப்பு. ஸோ பாருங்கள், ஒன்றில் வந்து டைவர்ஜென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். எக்ஸில் 1 கொடுக்கும்போது, எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது, எக்ஸுக்கு நான் 1 கொடுக்கும்போது டைவர்ஜென்ட் சீரிஸு. ஆக்சுவலாக இது வராது. ஆக்சுவலாக என்னென்னா இது வராது, இது வராது. ஸோ பாயிண்ட் வைஸே வேலை யூனிஃபார்ம்லேயும் வராது சரிங்களா. அவங்க வந்து தப்பாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது கரெக்டான ஆன்சர் என்னென்னா எஃப்என் கன்வர்ஜஸ் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 டு இங்கே ஓப்பன், இங்கே க்ளோஸ்டு போடணும். இங்கே க்ளோஸ்டு இங்கே ஓப்பன் போட்டால் தான் இது கரெக்டான ஆன்சர். இப்போ இதுக்கு 4மே என்னது ஆன்சர் வந்து ஆப்ஷன் வந்து ராங் சரிங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் நம்ம அது என்னென்ன ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அது போட்டால் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ரியல் கேஸ், காம்ப்ளெக்ஸ் கேஸ் ரெண்டு எடுத்துக்குவோம். ரியல், காம்ப்ளெக்ஸ். ஸோ ரியலில் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஏஎன் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் டு தி பவர் என்ன சரிங்களா. ஏங்கிறது எனி ஃபிக்ஸ்டு, ஏ இஸ் எனி ஃபிக்ஸ்டு ரியல் நம்பர் சரிங்களா. ஏ ஃபிக்ஸ்டு ரியல் நம்பராக இருக்கும். இந்த ஏஎன் ஒவ்வொன்றும் என்னது ரியல் நம்பராக இருக்கும். இதே காம்ப்ளெக்ஸ் கேஸில் ஏஎன் செட் மைனஸ் ஏ ஹோல் டு தி பவர் என்ன. ஏங்கிறது இஸ் எனி ஃபிக்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரிங்களா. ஸோ இப்படி இருக்கும். சரி, இப்போது ஆக்சுவலாக என்ன ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பாயிண்ட் என்னது ஏ தானே. ஏ எங்கே இருக்கும், நம்பர் லைனில் இருக்கும். ரியல் கேஸில் நம்பர் லைன் தான். இங்கே என்னென்னா பிளேன், இங்கே வந்து என்னென்னா பிளேன் எக்ஸ் கமா ஒய் சரிங்களா. இப்போ இந்த ஏங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏங்கிறது இப்படி எடுக்கலாமா, ஏங்கிறது யூ ப்ளஸ் ஐவின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இது வந்து இதுதான் யூ கமா வின்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் சரிங்களா. ரைட், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு சம் ரேடியஸை எடுக்கிறேன். ஸோ சம் ரேடியஸ் எடுக்கும்போது அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகணும். புரியுதுங்களா. ஸோ இதை சென்டராக வச்சு நம்ம நெய்பர்ஹுட் வரையும் அதே தான் சென்டராக வச்சு. ஸோ எவ்வளோ ரேடியஸ் எடுத்தால் எவ்வளோ அதிகமாக ரேடியஸ் எடுத்தால் அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகுன்னு பார்க்குறேன். அதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் எவ்வளோ நாளும் எடுக்கலாம், இது எவ்வளோ ஸோ லார்ஜராக எடுக்கணும். ரேடியஸ் எவ்வளோ லார்ஜராக எடுக்கும்போது இந்த சீரிஸில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக பார்க்கணும். அதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். புரியுதுங்களா. இது ரியல் கேஸ். ஆக்சுவலாக என்ன எழுதுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க, எக்ஸ் மைனஸ் ஏ மாடுலஸ் லெஸ் தென் ஆர். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் மைனஸ் ஆர்னு வந்துடும். இப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் இதுக்கு இடையில் இருக்கும். ஸோ இதை தான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இது ரேடியஸ் ஆறுனா, இது ரேடியஸ் 6, இது 6. இப்போ இது வந்து என்னன்னா ஏ ப்ளஸ் ஆராக இருக்கும், இது வந்து ஏ மைனஸ் ஆராக இருக்கும். ஓகே. ஸோ இவ்வளோ. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸு இதுக்கு மீனிங் என்ன, சப்போஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 இஸ் கன்வர்ஜென்ட் on this interval, on a minus open interval a minus rலேருந்து a plus r சரிங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பவுண்டரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கன்வர்ஜென்ட் நடக்கலாம். இந்த 2 பாயிண்டில் செக் பண்ணணும், அதில் இருக்கலாம் இல்லாமல் போகணும். அதே நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. அது சொல்ல முடியாது ரைட்டா. அதே நேரத்தில் இப்போ சப்போஸ் இதுக்கு அவுட் சைட் பாயிண்ட்ஸில் வந்து இப்போ இப்படி இருக்குமா, இது ஏ கிடச்சாச்சு, இது ஏ ப்ளஸ் ஆர்னு வச்சுட்டோம், இது ஏ மைனஸ் ஆர்னு வச்சுட்டோமா. இப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் கன்வர்ஜென்ட் வந்து செக் பண்ணணும். அந்த 2 பாயிண்ட்லையும் செக் பண்ணணும். இதுக்கு வெளியே உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னது டைவர்ஜென்ட். இங்கெல்லாம் டைவர்ஜென்ட் ஆகும், இங்கெல்லாம் டைவர்ஜென்ட் ஆகும் சரிங்களா. இது புரிஞ்சுக்கணும். இங்கே டைவர்ஜென்ட், இங்கே டைவர்ஜென்ட்டு,
இங்கே இந்த ரெண்டு பாயிண்டில் செக் பண்ணணும். இது பெண்டிங். ஓகே, தேர்ட் நம்பர் டெசிஷன். இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் செக் பண்ணணும். இங்கெல்லாம் டைவர்ஜென்ட், இங்கெல்லாம் டைவர்ஜென்ட், இங்கெல்லாம் கன்வர்ஜென்ட். ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 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 உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இங்கே உள்ள இங்கே ஒரு ரேடியஸ் எடுப்போமா? ஸோ இந்த ஸ்மாலஸ்ட் ரேடியஸ், இன் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் ரேடியஸில் ஒவ்வொன்றையும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு. இந்த ரெண்டு இது இடையில உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இது கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதுக்கு அவுட் சைடு இன்டர்வலில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இது வந்து டைவர்ஜென்ட்டாக இருக்குது. இப்போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் இன்டர்வலோட ஒவ்வொரு ஓப்பன் சப் இன்டர்வலில் இது என்னென்னா கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒரு ரிசல்ட். ரைட்டா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போது நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுக்குறாங்க. ஆருங்கிறது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக இதுக்கும் ட்ரூவாக இருக்குது. இப்போ இது எடுத்த மாதிரியே